காரணம் என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து என்ன? தீர்வு தான். இந்த எக்கச்சக்கமான எனர்ஜிய முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே எப்படி ஒரு பாசிட்டிவ் வழியில திருப்பலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நம்மளோட நோக்கம் அவங்க எனர்ஜிய அடக்குறது கிடையாது. அதுக்கு பதிலா அத வெளியேத்துறதுக்கு சில ஜாலியான அதே சமயம் பாதுகாப்பான வழிகளை நாம காட்ட போறோம். இதோ பாருங்க சில சூப்பரான ஐடியாஸ். அந்த பபிள் டிராப் இருக்குல்ல, அத கீழே போட்டு படபடன்னு உடைக்க சொல்றது. இல்ல ஒரு சின்ன பந்தை வச்சு ஒரு பக்கெட்ல உதைச்சு கோல் போட சொல்றது. இதெல்லாம் அவங்களுக்கு உதைக்கணுங்கிற அந்த உணர்வை பூர்த்தி செஞ்சிடும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, பொருளுக்கும் சேதாரம் இல்ல. எனர்ஜியும் ரிலீஸ் ஆச்சு, சேஃப்டியாவும் மடிஞ்சது. சரி, இப்படி எனர்ஜிய வெளியேத்துறது ஒரு வகை. இது மட்டும் போதாது. இன்னொரு பக்கம் அவங்கள அமைதிப்படுத்தி அவங்களோட கண்ட்ரோல அவங்க கைக்கு கொண்டு வரதுக்கும் சில வழிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்க, கால்ல பெயிண்ட் பண்ணி வரையறது அவங்களோட சென்சஸ்க்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். யோகா மாதிரி விஷயங்கள் அவங்க உடம்ப பத்தின ஒரு விழிப்புணர்வையும் கண்ட்ரோலையும் கொண்டு வரும். சோ இது வெறும் டைவர்ஷன் மட்டும் இல்ல, இது அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கத்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம்.